ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக ஜென்ரலாக நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை சால்வ் பண்ணுவோம். இங்கே 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, பட் அது கூட பவுண்ட்ரியும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ பேசிக்கலி த சொல்யூஷன் என்னது? ஜென்ரலாக நம்மளுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா 0 to infinity e power minus st f of t dtன்னு எழுதுவோம். இப்படி தான் நம்ம ஒரு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா e power 2t, அதோட பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா 0 to 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது 1, அதோட வேல்யூ எக்ஸிஸ்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீயோட வேல்யூ கிரேட்டர் தேன் 3 இருக்கணும். ஸோ அப்படின்னா என்னென்னா 3 to infinity மாதிரி அர்த்தம். ஓகேனா ஏன்னா இன்னொரு பவுண்ட்ரி கொடுக்கல, பட் லோயர் பவுண்ட்ரி 3, பட் இட் இஸ் கிரேட்டர் தேன் 3. டி வேல்யூ ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் 3 இருக்கும்போது இன்னொரு ஃபங்க்ஷன் 1 எக்ஸிஸ்ட் இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு இதுதான் கண்டிஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அடுத்தது இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல் ஆஃப் எஃப் ஆஃப் டியை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 இருக்கு இல்லையா, எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி 0 to 3. ஸோ அப்போது e power minus st, ஓகேவா, e power minus st e power 2tன்னு இருக்குது. e power 2t into dt இது ஒரு ஃபங்க்ஷன். ரெண்டாவது ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா 3 to infinity, இதோட e power minus st இங்கே வேல்யூ பேசிக்காக பார்த்திங்கன்னா 1 இல்லையா. ஸோ 1ன்னு போடுறோம். ஸோ 1க்கு பதிலாக நான் டைரெக்டாக டிடின்னு எழுதிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்போ இருக்கிற ஃபங்க்ஷன். இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட் தான் ஸோ இந்த கண்டிஷன்ஸ்க்கான நம்மளுக்கு சொல்யூஷன் இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? இஸ் ஈக்குவல் டு 0 to 3ன்னு போட்டுக்கிறேன். இப்போ e பவர் மைனஸ்ன்னு போட்டு எஸ் மைனஸ் 2 இன்ட்டு டீன்னு எழுதிக்கிறேன். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறதுனால எனக்கு இப்படி ஒரு டேர்ம் கிடைக்கிது. இன்ட்டு டிடின்னு எழுதிக்கிறேன். ப்ளஸ் 3 to infinity e power minus st இன்ட்டு டிடின்னு எழுதிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கிற 2 ஃபங்க்ஷன் இப்போது. சரியா? ஸோ இப்போது இதை நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணால் எப்படி இது மாறுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு இது எப்படி பார்த்தீங்கன்னா e பவர் மைனஸ் எஸ்டிங்கிற ஃபார்முலா இருக்குது. e பவர் மைனஸ் எஸ்டிங்கிற ஃபார்முலா. ஸோ அப்போ அது e பவர் மைனஸ் எஸ்டின்னு ஒரு ஃபார்ம் இருந்ததுன்னா அதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி எழுதலாம். எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா e பவர் மைனஸ் ஆஃப் எஸ் மைனஸ் 2 டிவைடட் பை, ஓகேவா, இன்ட்டு டீன்னு வரும். ஓகேவா, இன்ட்டு டி டிவைடட் பை, ஓகே, டிவைடட் பை மைனஸ் எஸ் மைனஸ் 2ன்னு நான் எழுத முடியும். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது இப்படி வரும். ஸோ இது பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா e பவர் மைனஸ் எஸ்டிங்கிற ஃபார்முலாவுக்கு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏன் இப்படி எழுதுறேங்கிறது புரியும். ஸோ பேசிக்கலாக e பவர் மைனஸ் எஸ்டின்னு எழுதிட்டு டிவைடட் பை மைனஸ் எஸ் மைனஸ் 2 அப்படின்னு எழுதிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட பவுண்ட்ரி 0 to 3ன்னு எழுதிக்கிறேன். 0 to 3ன்னு எழுதிக்கிறேன். ப்ளஸ், ஓகே, இது e பவர் அஸ் யூஷுவல் e பவர் மைனஸ் எஸ்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் மைனஸ் எஸ்டி டிவைடட் பை மைனஸ் எஸ்ன்னு வந்துடும். அடுத்தது 3 to infinity இஸ் த லிமிட். ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்போ இருக்கிற டேர்ம்ஸ். இதை நம்ம இப்போது லிமிட் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணிங்க ஃபஸ்ட் டேர்முக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா e பவர் மைனஸ் எஸ் மைனஸ் 2 இன்ட்டு டீங்கிற இடத்துல 3ன்னு வந்துடும் டிவைடட் பை மைனஸ் எஸ் மைனஸ் 2ன்னு வந்துடுது. இது ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ செகண்ட் டேர்ம் இதில் பார்த்தீங்கன்னா 0 இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருது? மைனஸ், ஓகேவா, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே மேலே ஒரு மைனஸ் இருக்குது. சரியா? அப்போ என்ன ஆகும்? இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ்ன்னு ஆயிரும். e பவர்
எஸ் மைனஸ் எஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் 2 இன்ட்டு டி கிரேட்டர் தான் 0 போட போகிறோம். அப்போ இ பவர் மைனஸ் 0ன்னு வந்துடும் டிவைடட் பை எஸ் மைனஸ் 2 அப்படிங்கிற டேர்ம் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த டேர்ம் பார்ப்போம். ஸோ இந்த டேர்மில் பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிட்டி இ பவர் இந்த டேர்மில் இ பவர் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணிங்கன்னா 0ன்னு ஆகிடும். அப்போது அடுத்தது மைனஸ்னு வரும், ஏன்னா இந்த லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது. அப்போது அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ்ன்னு ஆயிரும். ஸோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் இந்த டீக்கு பதிலாக நான் 3 சப்ஸ்டியூட் பண்ணும், அப்போது 3sன்னு வந்துடும் டிவைடட் பை மைனஸ் எஸ்ஸுங்கிறது எனக்கு இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணலாம். சிம்ப்ளிஃபை பண்ணால் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஸு மைனஸ் இருக்கும் அப்படியே தான். அடுத்தது இந்த டேர்ம் வந்து ப்ளஸ்ஸு, ஸோ இந்த டேர்ம் வந்து மைனஸ். சரியா? ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஸோ இந்த டேர்மை நான் இ பவர் மைனஸ்னு எழுதிக்கிறேன், இதை மைனஸு, ஓகேவா? மைனஸ் இ பவர் மைனஸ் 3 இன்ட்டு எஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எஸ் மைனஸ் 2ன்னு எழுதிக்கிறேன், ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த செகண்ட் டேர்மை வந்து அப்படியே தான் ப்ளஸ் இ பவர் மைனஸ் 0 அப்படின்னா 1ன்னு வரும், 1 பை எஸ் மைனஸ் 2ன்னு வந்துடும். சரியா? அடுத்தது இந்த டேர்ம் வந்து மைனஸ் இ பவர் மைனஸ் 3s டிவைடட் பை எஸ்ன்னு வரும், ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனோட என்ன சொல்கிறது சொல்யூஷன், ஓகேவா? எஃப் ஆஃப் டியோட சொல்யூஷன். ஓகே, ஸோ பேசிக்காக 3 டேர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு இதில் கிடைக்கிது. சரியா? ஸோ பேசிக்காக இப்படி தான் இதை சால்வ் பண்ணணும். 2 பவுண்ட்ரி கொடுத்தாங்கன்னா அந்த பவுண்ட்ரியோட வேல்யூவை வந்து செப்பரேட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனை உள்ளே போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணணும். பவுண்ட்ரியோட வந்து ரீஜன் என்னென்ன ஃபங்க்ஷன் என்னென்ன பவுண்ட்ரி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பவுண்ட்ரிக்கு இந்த ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த பவுண்ட்ரி, இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த பவுண்ட்ரி ரீஜன்ஸ் லிமிட். ஸோ இப்படி தான் நம்ம இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா சால்வ் பண்ணணும்.